ஓம் மகா கணபதியை போற்றி, ஓம் கண்ணா போற்றி, ஓம் கமல கண்ணா போற்றி. ஆகஸ்ட் மாதம் நடந்ததுக்கு எல்லாருக்கும் தெரியும். வர 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி. உலகெங்கும் கிருஷ்ணர் பிறக்க போகிறார். நம்ம வீட்லேயும் கிருஷ்ணர் பிறப்பார். ஆகையினால் நாங்களும் இந்த புத்தகத்தில் இருக்கிற 42வது பாடல் 42வது பாடல் எடுத்திருக்கிறோம். கிருஷ்ணர் பாடல். இந்த பாடல் நம்ம வில்லிபுத்திரார் மகாபாரத எழுத்துக்கு முன்னாடி எழுதிய இறை வணக்கம். ஆகையினால இது முழுமையான துதிப்பாடல். பாடல் சொல்கிறேன் கேளுங்க. அருமறை முதல்வனை, ஆழி மாயனை, கருமிகில் வண்ணனை, கமல கண்ணனை, திருமகள் தலைவனை, தேவ தேவனை, 20 முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். பாடல் இவ்வளவுதான். அருமறை முதல்வனை. அருமறைன்னு 4 வேதங்கள். வேதத்துக்கு முதலானவன் வேதநாயகன், வேத முதல்வன், அருமறை முதல்வனை. ஆழி மாயனை. ஆழின கடல். பெருமாளை பொறுத்த வரைக்கும் அது பார்க்கடல். ஸோ பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மாயன், ஆழி மாயனை. கருமிகில் வண்ணனை. கருமிகில் கருத்த மேகம், கருத்த மேகம் போன்ற நிறத்தை உடையவன், கருமிகில் வண்ணனை. கமலக்கண்ணனை. அவரோட கண் எப்படி இருக்கான்? கமலம் போல இருக்கான். கமலக்கண். கமலம்னா என்ன? தாமரை. தாமரை மலர்கண், செந்தாமரை கண்ணன், கமலக்கண்ணனை. திருமகள் தலைவனை. திருமகள்னா யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமியோட தலைவன், மகாலட்சுமியோட மணவாளன், மகாலட்சுமியோட கணவன். திருமகள் தலைவனை. தேவ தேவனை. தேவர்களுக்கு தேவன், தேவர்களுக்கு தலைவன், தேவ தேவனை. 20 முளரிகள். 2 பதம், 2 திருப்பாதங்கள். அது எப்படி இருக்கான்? முளரிகள். முளரிப்பூ, தாமரை பூ, தாமரை மலர் போன்ற திருப்பாதங்கள். 2 திருப்பாதங்கள், தாமரை மலர் போன்ற திருப்பாதங்கள். அதை நம்ம என்ன பண்றோம்? இறைஞ்சி ஏத்துவாம். மனமு அன்போட வணங்கி அவரை பணியணும், புகழணும். இதுதான் அந்த பாடலோட அர்த்தம். இந்த பாடல் எப்படி போட சொல்றாரு? அவருடைய தாமரை மலர் பாதத்தை வேத முதல்வனாகியவன், கருநிறத்தவன், தாமரை கண்ணன், திருமகளுக்கு தலைவன், தேவர்களுக்கு தேவன், அப்படியாப்பட்ட கண்ணனை, கிருஷ்ணனை, அவருடைய திருப்பாதங்களை நம்ம வணங்கி போற்றுவோம். இதுதான் இந்த பாடல். இதில் ஒரு குறிப்பு மட்டும் பார்த்துக்கணும். ஆழின்றதுக்கு நான் இங்கே பார்க்கடல்னு சொல்லியிருக்கேன். ஆழிக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அது சக்கரம். அவரோட சுதர்சன சக்கரத்துக்கும் ஆழின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கடல் தான். ஏன்னா ஆழினா சக்கரத்தை சொன்னவர் இந்த பாடலை எங்கேயும் சங்க சொல்லலை. ஆகையினால இது பார்க்கடல் தான். ஸோ அதான் அதுக்கு அர்த்தம். இப்போ மறுபடியும் இந்த பாடலை சொல்கிறேன், கேளுங்க. அருமறை முதல்வனை, ஆழி மாயனை, கருமுகில் வண்ணனை, கமல கண்ணனை, திருமகள் தலைவனை, தேவ தேவனை, 20 முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஓம் கண்ணா போற்றி, கோவிந்தா போற்றி, ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி போற்றி.